இனி விமான நிலையத்துல நீங்க உங்களுடைய சாரதி அனுமதி பத்திரங்களை பெறலாம். யாரு பெற போறாங்க, எப்ப இது அமலாகுது அப்படின்னு பார்த்தா, வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து இந்த சட்டம் அல்லது இந்த நடைமுறை அமலுக்கு வருது. வெளிநாட்டில இருந்து வர சுற்றுலா பயணிகளுக்கு இந்த சாரதி அனுமதி பத்திரங்கள், அதாவது தற்காலிகமான சாரதி அனுமதி பத்திரங்களை பெறறதுக்கு அவங்க வேறகாலையில் இருக்கிற நம்ம ஆர்எம்பி ஆபீஸுக்கு தான் போகணும். அதுக்கு ஒரு நாள் போகும். அங்க போய் வரதுக்குள்ள அவங்களுக்கு நேர செலவு ஏற்படுது, அவங்களுடைய காலம் வீணடிக்கப்படுது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக விமான நிலையத்தில இருந்து வரும்போதே நீங்க இமிகிரேஷனுக்கு போற மாதிரியே ஒரு பிரத்யேகமான அலுவலகம் அமைக்கப்பட்டு அங்கு உங்களுக்கு சாரதி அனுமதி பத்திரங்கள் முறையாக வழங்கப்படும். இது நேரத்தை மிச்சப்பிடிக்கிறதுக்கு அல்லது சுற்றுலா பயணிகளுடைய நேரத்தை செலவழிக்கிறத அதாவது தேவையில்லாம செலவழிக்கிறத குறைக்கிறதுக்காக இந்த நடைமுறையை கொண்டு வராங்க. இந்த நடைமுறையை பொறுத்தவரை நிறைய விஷயங்கள் அண்மை நாட்களா பேசப்பட்டு கொண்டிருந்தது. சுற்றுலா பயணிகள் வராங்க, நிறைய பேர் வாகனங்கள் எடுத்து அவங்களே ஓடுறாங்க, பைக் ஓடுறாங்க, ஆட்டோ ஓடுறாங்க. பைக் ஓடுறது பிரச்சனை இல்லை, ஆட்டோ ஓடுற அப்படின்றது பெரிய அளவா பார்க்கப்படுற ஒரு விஷயம். இப்ப யூகேலியோ அல்லது ஆட்டோ பாவனையே இல்லாத ஒரு நாட்டிலிருந்து வர ஒரு சுற்றுலா பயணிக்கு ஒரு தற்காலிகமான ரயில் லைசன்ஸ் கொடுக்குறாங்க. அவர் ஆட்டோவே இப்ப இங்க ஓடுறாரு, இங்கதான் பழகுறாரு, ஒரு 2 நாள் பழகிட்டு அந்த ஆட்டோ ஓடுறாரு. அப்படி இருக்கும்போது நிறைய விபத்துகள் நடக்குது அப்படின்ற மாதிரியான பல குற்றச்சாட்டுகள் இருந்தது. இது எல்லாமே இந்த விஷயத்துல கவனிக்கப்படும் அப்படின்னு தெரியல. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இப்ப சாரதி அனுமதி பத்திரத்தை விமான நிலையத்துல கொடுக்குறாங்க. இது எந்த அளவுக்கு சரியா நடக்க போகுது அல்லது இந்த நீண்ட வரிசை இல்லாம இதை எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்ற பெரிய விஷயம் இருக்கு. நான் 2 நாளைக்கு முதல்ல விமான நிலையத்தில் வரும்போது இந்த நான் அரைவல் வீசா இருக்கு தான், இந்த இந்தியாவில இருந்து வரவங்களுக்கு எல்லாமே நம்ம நாட்டுக்கு வந்தவர் தான் அந்த வீசா கொடுப்பாங்க. அது பெரிய ஒரு நீண்ட வரிசையை பார்க்கக்கூடிய இருந்தது. இந்த மாதிரி அதுலேயே ஒரு 2-3 மணி நேரம் போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. அப்படி இல்லாம இது இலகுவா உடனே கொடுக்கக்கூடிய மாதிரி இருந்தா வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும்.